கருவாட்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இது மட்டும்தான். மசாலாக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி சேர்த்து கல்லுப்பு, மஞ்சத்தூள் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் தேவையான அளவு சேர்த்திக்கணும். நல்லா வதங்கினதும் இதை நல்லா அரைச்சி திக்கான ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கணும். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். இதில் நான் டேஸ்ட்டுக்கு நறுக்கி வச்சுருக்க தேங்காய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி விட்டு நல்லா குழம்பு திக்காகிற வரைக்கும் விட்டு இறக்கணும். தேங்காய் டேஸ்ட்டுக்கு தான் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு எல்லா வகையான கருவாட்டுக்கும் ட்ரை பண்ணலாம்.